வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இன்னைக்கு நம்ம வகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/2/2024 நாளன்று யூஜி டிஆர்பி தேர்வு நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 180 வினாக்கள் அதில் கேட்கப்பட்டிருக்கு. அதில் முதல் 30 வினாக்கள் கட்டாய தேர்வுக்குரிய வினாக்களாக இருக்கும். 31லிருந்து 180வது வரை இருக்கக்கூடிய 150 வினாக்கள் நம்மளுடைய முதன்மை பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும். இந்த தேர்வு தான் பார்த்தோம்னா 4/2/2024 அன்று நடைபெற்றது. அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சில வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம இன்னைக்கான வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்க்கக்கூடிய முதல் வினா என்னன்னு பார்த்தோம்னா, ஆனைமலை, அழகர்மலை, குடுமியாமலை முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுக்களில் இடம்பெற்ற எழுத்துக்கள் யாவை அப்படிங்கிறது தான் முதல் வினாவாக இருக்கு. அதுக்கான தேர்வுகளாக என்னென்ன கொடுத்துருக்காங்க, வட்டெழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள், பிராகிருத எழுத்துக்கள், கிரந்த எழுத்துக்கள். இந்த நாலுமே பார்த்தோம்னா தமிழ் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய எழுத்துக்களில் இல்லாமல் முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்லேருந்து மாற்றம் பெற்று தான் நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்தது. இதில் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய அமைப்பு, அந்த அமைப்பை அடிப்படையாக வச்சு பல வகையாக இருக்குது. இப்போது இது எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சில இடங்களில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், பானை ஓடுகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள், ஓலைச்சுவடி, இதிலிருந்து இருக்கக்கூடிய பல இடத்துலேருந்து இதுக்கான எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நமக்கு கேட்கப்பட்டிருக்க வினா இது ஆனைமலை, அழகர்மலை, குடுமியாமலை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுத்து எந்த எழுத்துல தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா பல அகழ்வாராய்ச்சி பல இடங்களில் நடைபெறுது, பல பொருட்கள் கிடைக்குது, அதுலேருந்து நமக்கு பல எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்போது பல இடங்கள் அப்படிங்கும்போது இன்னும் பல இடங்களில் சில கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள்லாம் இருக்குது. நமக்கு கேட்கக்கூடிய வினா இந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய எழுத்து எது அப்படிங்கிறது தான். அதுக்கு விடையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பி, பிராமி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் தான் இந்த இடங்களில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்ம டீச்சர் அகாடமி சார்பாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா? இதற்கான விடை பார்த்தோன்னா நோட்ஸில் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 77 அந்த பேஜில் பார்த்தோம்னா இதற்கான விடை அதில் இருக்குது. என்ன கொடுத்துருக்கோம், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர்கள் அப்படின்னு கொடுத்துல பாருங்க, பல ஊர்கள் பேர் இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறது அழகர்மலை, ஆனைமலை, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? பாருங்கள், விடையிலேயே பார்த்தோம்னா அழகர்மலை, ஆனைமலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது டிஆர்பி எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கான விடை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் இதில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இதை அடிப்படையாக வச்சு அதற்கான விடை இது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் இந்த இடம் இல்லாமல் இன்னும் வேறு இடங்கள்லாம் எங்கே கிடைச்சிருக்கு, கொடுமணல், சமணர் மலை கல்வெட்டு, சித்தன்னவாசல், திருப்பரங்குன்றம்னு பல இடங்களில் நமக்கு கேட்டிருக்கு. சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் பல இடங்களில் வேறு எழுத்துக்கள் கூட நமக்கு கிடைச்சிருக்கலாம். வட்டெழுத்துக்கள் கிடைச்சிருக்கலாம், அல்லது பிராகிருத எழுத்துக்கள் கிடைச்சிருக்கலாம், அல்லது கிரந்த எழுத்துக்கள் கிடைச்சிருக்கலாம். அப்போ இந்த இடங்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா பிராமி எழுத்துக்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த வினா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டியவர் யார்? ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டன், ஆப்ஷன் பி எல்லிஸ், ஆப்ஷன் சி கால்டுவில், ஆப்ஷன் டி கிரிம். இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா திராவிட மொழி குடும்பம். இந்த மொழிகளை தான் பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கக்கூடிய திராவிட மொழிகள். நம்ம திராவிட மொழிகள் அப்படின்னாலும் ஒற்றுமை அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய பெயர் எதுனா கால்டுவெல் அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா இவர் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கக்கூடிய நூலை எழுதியிருக்கார். ஆனால் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் பி எல்லிஸ் அப்படிங்கக்கூடியவர். இப்போது நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியின் சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸ் அதில் பார்த்தோம்னா யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 63 அந்த பேஜில் பார்த்தோம்னா இதை பற்றின விடை அதில் இடம்பெற்றிருக்கு. அதில் என்ன கொடுத்துருக்குறோம்னா திராவிட மொழிகளை பற்றி நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களில், அதாவது பிரான்சிஸ் எல்லிஸ் என்பாரும் தென்னிந்திய மொழிகள். இந்த தென்னிந்திய மொழிகள் தான் எது, திராவிட மொழிகள். அவருக்கும் திராவிட மொழிக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். அதில் முதல் பாயிண்ட்டை என்ன கொடுத்துருக்கோம், முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். சரிங்களா? இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க,
முதல்ல இதை பற்றி சொன்னவர் யாருன்னா இவர் தான். ஒருவேளை இவருக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தோம்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கக்கூடிய நூலை கால்டுவெல் இந்த மொழிகளை எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னங்கிறத அவர் நூலாக வெளியிட்டிருக்கார். அப்போ கால்டுவெல்லுக்கு முன்னாடியே எல்லிஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பற்றிலாம் ஒப்புமைப்படுத்தி ஆராய்வு செஞ்சுருக்காங்க. இதற்கான குறிப்பு நம்மளுடைய நோட்ஸ்லையும் பேஜ் நம்பர் 63 இருக்குது. அடுத்த வினா, லா லா ழா என்னும் இம்மூன்று ஒலிகளும் டேஷ். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா இந்த ழகரம் தான். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம இலக்கண குறிப்புகளில் பல இடங்களில் பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா, அதில் வந்து பார்த்தோம்னா மயங்கொலின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, ஏன்னா மயக்கம் தரக்கூடிய ஒளி, இந்த எழுத்து வருமா இல்லை இந்த எழுத்து வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எழுத்தாக அமையக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா இந்த எழுத்து. இது மட்டும் இல்லை, இன்னும் சில எழுத்துக்களும் இருக்குது. சரிங்களா, நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாவில் லா லா ழா என்று சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்களும் என்ன ஒலிகள் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. டேஷ் அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொடரொலிகள், ஆப்ஷன் பி வருடொலிகள், ஆப்ஷன் சி தடையொலிகள், ஆப்ஷன் டி பிரிவழி ஒலிகள். சரிங்களா, இதில் தொடரொலிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று தொடர்ந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். வருடொலிகள் அப்படிங்கிற போது நம்மளுடைய நாக்கு அன்னத்தை வருடி வருடி வரக்கூடியதாக. இப்போ தடையொலி இந்த மாதிரி இருக்குது. இதில் நமக்கு புதுசாக தெரியக்கூடிய விடை எதுன்னு பார்த்தோம்னா இந்த பிரிவழி ஒலிகள். இதுதான் இந்த வினாக்கான விடையும் இதுதான். ஆப்ஷன் டி பிரிவழி ஒலிகள் அப்படிங்கிறது. ஏன் இந்த பிரிவழி ஒலிகள் அப்படின்னு இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நோட்ஸில் ஒலிகளை பற்றி படிச்சிருப்போம். சரிங்களா, ஒளியன் உருபன் அப்படிங்கிறத படிக்கும்போது அந்த ஒலிகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, அந்த ஒலிகளை பற்றி சொல்லும் போது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அதுக்கு என்ன ஒலி இருக்குது அப்படிங்கிற பெயர் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், மருங்கொலி, அதாவது நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியின் சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 148 அந்த பேஜில் வந்து பார்த்தோம்னா இந்த மருங்கொலி வருடொலி இதை பற்றின குறிப்புகள் அதில் இருக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது லா 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 என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஒலிகளை என்னென்னு கொடுத்துருக்கோம், மருங்கொலின்னு கொடுத்துருக்கோம். இந்த மருங்கொலிங்கிறது நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கல. சரிங்களா, ஏன்னா ஒரு ஒலியை அது எப்படி பிறக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு கூட வினாக்கள் நமக்கு கேட்கலாம். சரிங்களா, ஏன்னா பெரும்பாலும் நம்ம போட்டித் தேர்வுகளில் நம்ம எழுதும் போது நேரடியாக ஒரு வினாவை கேட்டுட்டோம் அப்படின்னா எளிமையாக எல்லாத்துக்கும் நமக்கு பதில் தெரிஞ்சிடும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச விடையையே நமக்கு யோசித்து எழுதுகிற அளவுக்கு கொஞ்சம் கேள்வி கேட்பது தான் போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பே. சரிங்களா, இப்போ இந்த 3 எழுத்துக்களில் மருங்கொலி அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் அங்கே அந்த ஆப்ஷனில் மருங்கொலி அப்படிங்கிறது இங்கே கிடையாது. சரிங்களா, ஆனால் விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், பிரிவழி ஒலிகள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோன்னா, வழினா என்னது, காற்று, பிரினா பிரிதல், காற்று பிரிந்து ஒலிக்கக்கூடிய ஒலிகள். இங்கே பாருங்கள், நம்ம நோட்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், இடையின எழுத்துக்களில், ஏன்னா நம்ம தமிழ் எழுத்துக்களை 3 பிரிச்சிருக்கோம் இல்லையா, வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி அதில் இந்த 3 எழுத்தும் எதில் இடம்பெறுதுன்னா இடையின எழுத்துக்கள். இந்த இல் 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 ஆகிய எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நுனினா வளைந்து நுனி மேல் அன்னத்தை தொட காற்றின் இரு மருங்கிலும் வெளியேற உச்சரிப்பதால். வழினா என்னன்னு சொன்னோம், காற்றுன்னு சொன்னோம். இந்த காற்று நாக்கின் இரு மருங்காலும், இரு மருங்குன்னா என்னது, 2ஆக பிரியுது. இப்போ நம்ம அந்த இடத்துல உச்சரிக்கின்ற போது என்ன ஆகுது, நாக்கு வந்து இப்படி நம்ம மடக்கிறோம் இல்லையா, அப்போது இந்த இடத்துல 2 பக்கமும் என்ன ஆகுது, காற்று பிரிந்து வெளியேறுது. அதுதான் பிரி வழி ஒலிகள். அப்போ பிரிந்து காற்று வெளியேறுவதால் உருவாகக்கூடிய ஒளி அப்படிங்கிறது அதுக்கான பொருள். சரிங்களா, அப்போது இந்த இடத்துல வினால பாருங்கள், நேரடியாக மருங்கொலின்னு கொடுக்காம அதில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளை அடிப்படையாக வச்சு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது போட்டித் தேர்வுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுதான் காற்று நாக்கின் இரு மருங்காலும் வெளியேற உச்சரிப்பதால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மருங்கொலிகள்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த விடை என்னது, பிரிவழி ஒலிகள் அப்படிங்கிறது இதற்கான விடை. அடுத்த வினா, துணை ஒலிகள் என்பது. ஆப்ஷன் ஏ ஒலியனின் மாற்று வடிவம், ஆப்ஷன் பி ஒலியன் வடிவம், ஆப்ஷன் சி ஒரே ஒலியனின் மாற்று வடிவம், ஆப்ஷன் டி உருபனின் மாற்று வடிவம். சரிங்களா, இதில் எல்லாமே துணை ஒலி. சரிங்களா, அப்போ ஒலியனில் இந்த தலைப்பு இருக்குது. விடை நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் சி ஒரே ஒலியனின் மாற்று வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதற்கான விடை
நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 134 அந்த பேஜில் இதற்கான இது இருக்குது. நம்ம வந்து பார்த்தோம்னா ஒளியனை வந்து நம்ம 5 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திணைநிலை கொள்கை 5 வகை கொள்கையில் ஒன்று துணை நிலை கொள்கை அப்படிங்கிறது. சரிங்களா? அதில் தான் இந்த இடத்துல துணைநிலை வழக்கில், அதாவது துணை ஒளிகள், ஏன்னா ஒளியை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து ஒளியனே நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். அது எப்படி இருக்கணுங்கிற கொள்கையும் நம்ம வகுக்கிறோம். அது மாதிரி துணைநிலை வழக்கில் வரும் ஒளிகளை தனித்தனி ஒளியன்களாக கருதாமல் ஓர் ஒளியனின் மாற்று ஒளியன்கள் என்று கருதுதல் வேண்டும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒளியனின் மாற்று வடிவம் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஒளியனின் மாற்று ஒளியன்கள் என்று கருதுதல் வேண்டும். எதை? துணைநிலை கொள்கையில். அப்போ துணை ஒளிகள் அப்படிங்கிறது ஒரே ஒளியனின் மாற்று வடிவம் அப்படிங்கிறது இதுக்கான விடை. அடுத்த வினா, ஒளி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ ஒளியன், ஆப்ஷன் பி சொல்லுருவன், ஆப்ஷன் சி ஒளி அசை, ஆப்ஷன் டி மாற்றொளி. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒளி அப்படின்னு சொன்னோம், நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ஒளியன் ஒளி அசை 2 இருக்குது. தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒளி அசை அப்படின்னு என்னது, ஒரு ஒளி தனித்திருந்தால் அது அசையில் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, தொடர்ந்தோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஒளியோட இன்னொரு ஒளி சேர்ந்து பொருள் தருவது டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல விடை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆப்ஷன் பி சொல்லுருபன். ஒளியன் அப்படிங்கிறதுல நம்ம எழுத்துக்கள் மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அது பொருள் தருதா பொருள் தரலையா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனால் உருபனை பொறுத்தவரையும் அந்த ஒளியன்கள் தனித்தும் இருக்கலாம் சேர்ந்தும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது பொருள் தந்தால் அது உருபன். இப்போ நம்ம ஆப்ஷன்லேயே உருபனை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஒன்று தான். சரிங்களா? அப்போ விடை ஆப்ஷன் பி சொல்லுருபன். இப்போ வந்து பாருங்கள், இதற்கான விடை நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 170 இந்த பேஜில் சொல்லுருபனை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா எங்கள் விடையில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சொல்லுருபன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த சொல்லுருபனுக்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனி உருபனோடு, அதாவது இந்த இடத்துல என்னது தனி உருபன், உருபன் அது தனி ஒளி, ஒளி தனித்தோ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த தனி ஒளியினொன்னும் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டுருபன்களும், அந்த ஒன்னோட இன்னொரு உருபன் வந்து சேர்றதை நம்ம கட்டுருபன் நம்ம சொல்கிறோம். அதுதான் ஒளி தனித்தோ தொடர்ந்தோ இன்னும் வேறு ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்து இணைந்து வருவதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சொல்லுருபன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது ஒளி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது சொல்லுருவன் ஆகும். அதற்கான விடை நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி கொடுக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 170 இருக்குது. அடுத்த வினா, தனிநிலை உருபனோடு சேர்ந்து இயங்கும் ஆற்றலுடைய உருபன். இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ குறை உருபன், ஆப்ஷன் பி கட்டுநிலை உருபன், ஆப்ஷன் சி இரட்டிப்பு உருபன், ஆப்ஷன் டி மாற்றீட்டு உருபன். இப்போ நம்ம விட என்ன கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் பி கட்டுநிலை உருபன், அதாவது கட்டுருபன் அப்படின்னு நம்ம சொல்ல இல்லையா, அதுதான். இதுக்கு முன்னாடியே நம்ம விடையை நம்ம பார்த்தோம். தனிநிலை உருபனோடு சேர்ந்து இயங்கும் ஆற்றலுடைய உருபன் என்னது, கட்டுருபனோங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். எங்க ஒரு தனி உருபனோடு ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டுருபனோ ஒன்று வந்து சேர்ந்து இணைந்து வருவதுன்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்போ சேர்ந்து இயங்குச்சுனால இது என்னது, கட்டுநிலைங்கிறது கட்டுருபன். இதுவே கட்டுருபன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனே நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 168 இருக்குது. இதில் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 168 இருக்குது. அதில் கட்டுருபனை பற்றின டெஃபினிஷன் நம்ம கொடுத்துருப்போம். அதில் என்ன கொடுத்துருப்போம், தனி உருபனோடு முன்னோட்டாகவோ பின்னோட்டாகவோ உள்ளோட்டாகவோ வரும். இது அந்த இன்னொன்று சேர்ந்து வருது இல்லையா, அப்படி சேர்ந்து வர்றதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கட்டுருபன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், உவமை உருபு முதலான கட்டுருபன்கள் தொடர்ந்து தனித்து வரும் தனி உருபன்களோடு வரும் பொழுதுதான் கட்டுருபன்கள் பொருள் சிறப்பு பெறுகிறது. அப்போ இன்னோட சேர்ந்து வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கட்டுநிலை உருபன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்த வினா, ஆரிய அரசன் பிரகதத்தன் என்பவனுக்கு தமிழின் பெருமையை உணர்த்துவதற்காக பாடப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ குறிஞ்சிப்பாட்டு, ஆப்ஷன் பி பட்டினப்பாலை, ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு, ஆப்ஷன் டி நெடுநல்வாடை. விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ குறிஞ்சிப்பாட்டு. சரிங்களா? விடை பாருங்கள், நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸ் அதில் யூனிட் 2ல்
பேஜ் நம்பர் 172ல் இதோடைய விடை இருக்குது. குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னா எப்படி இருக்கணும், அதோடைய நூல் அமைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லும் போது அதில் ஒரு வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க, ஆரிய அரசன் பிரகதத்தனை தமிழ் அறிவிப்பதற்காக கபிலர் பாடியது. சரிங்களா? இந்த குறிஞ்சிப்பாட்டுங்கிறது அறத்தொடு நிற்றல் அப்படிங்கிறது ஒரு துறையின் கீழே எழுதப்பட்டது. ஆனால் அது எழுதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆரிய அரசன், அதாவது வட நாட்டை ஆட்சி செய்த அரசன். நம்ம மொழிகள் எப்படி திராவிட மொழி ஆரிய மொழின்னு பிரிக்கிறோமோ, ஆரியம் அப்படின்னாலே வடமொழி, அங்கே ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு அரசன். ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பு எதுவும் தெரியாது. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு தமிழ் கற்பிக்கும் விதமாக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் குறிஞ்சிப்பாட்டு. அதற்கான விடை நம்ம நோட்ஸ்லேயே இருக்குது. அடுத்த வினா, புள்ளங்காடனார் என்னும் புலவரால் பாடப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கைநிலை, ஆப்ஷன் பி இந்நிலை, ஆப்ஷன் சி ஏலாதி, ஆப்ஷன் டி திருக்கடுகம். விடை ஆப்ஷன் ஏ கைநிலை. பாருங்கள், நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 200 அந்த பேஜில் நூல்களை பற்றியும் அதனுடைய ஆசிரியர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அதில் வந்து பாருங்கள், கைநிலை அப்படிங்கக்கூடிய நூலுடைய ஆசிரியர் புள்ளங்காடனார் அப்படிங்கிற விடை இருக்குது. அதில் மொத்தம் 60 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்த வினா, பாட்டுடை தலைவனை வாழ்த்தாது நூலை ஆக்குவித்தவனை பாடும் கூழெடுதல் என்னும் பகுதி இடம்பெறும் பரணி நூல் எது? சரிங்களா? பரணி அப்படின்னாலே போரை பற்றி சொல்லக்கூடிய நூல். ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி, ஆப்ஷன் பி தக்கையாக பரணி, ஆப்ஷன் சி மோகவதை பரணி, ஆப்ஷன் டி பாசவதை பரணி. விடை ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி. பாருங்க, நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் யூனிட் 6 அதில் பேஜ் நம்பர் 12 அதில் வந்து பார்த்தோம்னா பரணி நூல்கள், அதில் கலிங்கத்து பரணி அப்படிங்கக்கூடிய நூலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த நூல் தான் வந்து பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி. கடைத்திறப்பு முதலாக கூழ் அடுதல் ஈராக 14 பகுதிகளை கொண்டது இந்த கலிங்கத்து பரணி. சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, பாட்டுடை தலைவனை வாழ்த்தாமல் பாடப்பட்டோரை பற்றி சிறப்பித்து சொல்கிறதுங்கிறது. எல்லாருமே யாரை பற்றி சிறப்பித்து சொல்லுவாங்கன்னா அதனுடைய பாட்டுடை தலைவன், அதாவது பாட்டுடை தலைவன்னா ஒரு கதாநாயகன், அவனை பற்றி தான் சிறப்பித்து சொல்லணும். ஆனால் இந்த பரணி நூலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போர் அப்படின்னு நடந்தாலே யாராவது ஒருவர் வெற்றி அடைவார், யாராவது ஒருத்தர் தோல்வி அடைவார். அப்போ வெற்றி பெற்றவன் தான் நாயகன், அவனை பற்றி தான் பாடணும். ஆனால் கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தோற்றுப்போன நாட்டை பற்றி தான் சொல்லும். சரி, இவன் போர் செய்ய போன இடம் எதுனா கலிங்க நாடு. பாருங்கள், கிபி 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவராக இருந்தவர் கருணாகர தொண்டைமான். அவர் கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்து சென்று வெற்றி பெற்றதால் தோல்வி கொண்ட கலிங்க நாட்டின் பெயரை கொண்டு கலிங்கத்து பரணி எழுதப்பட்டது. அப்போ தோற்றுப்போன நாட்டினுடைய பெயரில் எழுதப்பட்ட நூலும் கூழடுதல் அப்படிங்கக்கூடிய பகுதியும் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி அப்படிங்கக்கூடிய நூல் தான். அடுத்த வினா, தனுக்கோட்டம், நமன்கோட்டம், சக்கரக்கோட்டம் முதலிய கோட்டங்கள் இடம்பெறும் நூல் யாது? ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாசவதை பரணி, ஆப்ஷன் பி தக்கையாக பரணி, ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி, ஆப்ஷன் டி மோகவதை பரணி. விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி. பாருங்கள், நம்ம நோட்ஸில் யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 13 அதில் கலிங்கத்து பரணியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அது குலோத்துங்க சோழன், சோழ அரசன் வெற்றி பெற்றவன் யாருன்னு பார்த்தோம்னா குலோத்துங்க சோழன் தான். அவன் வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்கான் அப்படின்னா பாருங்கள், கங்கை கொண்ட சோழன் மகன் அம்மங்கா தேவிக்கும் சாளுக்கிய அரசன் ராஜராஜனுக்கும் பிறந்தவன். கங்கை கொண்ட சோழன் தனக்கு நேரடி வாரிசு இல்லாமையால் குலோத்துங்கனை தன் புத்திரனாக சுவீகாரம் செய்து இளவரசனாக நியமித்தார். இளவரசனாக இருந்தபோதே பல இடங்களுக்கு சென்று போரிட்டு வெற்றி கண்டான். கங்கை கொண்ட சோழனுக்கு பின் குலோத்துங்கனுடைய மாமன் வீர ராஜேந்திரன் ஆண்டு வந்தான். வீர ராஜேந்திரன் இறந்த பிறகு சோழ நாடு அரசன் இல்லாமல் குழப்பத்தில் இருந்தது. வட நாட்டில் உள்ள சக்கரக்கோட்டம், சரிங்களா, அந்த இடத்துல யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் யார்? குலோத்துங்க சோழன். ஆனால் இந்த செய்தியை கேட்டு விரைந்து வந்து அவன் முடி சூட்டி ஆட்சி செய்தான் அப்படிங்கக்கூடிய சிறப்பு சொல்லியிருக்கு. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா சக்கர கோட்டம், இதுபோது மீதம் இருக்கக்கூடிய 2 கோட்டங்களும் பற்றின செய்திகளும் இந்த கலிங்கத்து பரணியில் தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, அகநானூற்றில் 2-8 என முடியும் எண்களை கொண்ட பாடல்கள் எத்தனையை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ பாலை, ஆப்ஷன் பி குறிஞ்சி, ஆப்ஷன் சி மருதம்,
ஆப்ஷன் டி நெய்தல். சரிங்களா? விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி குறிஞ்சி. பாருங்க, நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியின் சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 77 அந்த பேஜில் வந்து பார்த்தோம்னா அகநானூரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த அகநானூற்றினுடைய திணை வைப்பு முறை அதை பற்றி சொல்லும்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, குறிஞ்சி திணை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 அதாவது இரட்டைப்படை எண்கள். சரிங்களா? அப்போது 2, 4, 6, 8 அந்த மாதிரி வரக்கூடிய எண்களை கொண்ட பாடல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எது, குறிஞ்சி திணை பாடல் அப்படிங்கிறது நம்ம நோட்ஸில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இன்றைக்கி வகுப்பில் நம்ம UGTRBயில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சில வினாக்களுக்கான விடைகளை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்புகளில் இதில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய வினாக்கள் இருக்கக்கூடிய விடைகளை நம்ம பார்க்கலாம். இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.